பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்வை கட்டமைக்கிறது. இங்கு நாம் என்னவாக நினைக்கின்றோமோ அதற்கு பயணப்பட்டு நிறைவில் அதுவாகவே மாறிவிடுகிறோம் என்பதுதான் உண்மை. நம்முடைய எண்ணங்களில் தூய்மை இருந்தால் எந்த செயலிலும் பெரிய வெற்றியை காண முடியும். நம்முடைய மறுமையின் போது நம்முடைய நினைப்பில் இருந்த வினைகள்தான் எண்ணமாகி நம்முடைய பிறவியாக நம்மை விட்டு அகலாமல் அந்த வினையான எண்ணத்தை நிறைவு செய்வதற்கு நிழலை போல தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக நமக்கு உண்டாகின்ற எண்ணங்கள் யாவும் உயிருள்ளவை என்பதை முதலில் உணர வேண்டும். ஏனெனில் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு விளைவுகளை நிச்சயம் ஏற்படுத்தியே தீரும். நினைப்பு என்ற எண்ணங்கள்தான் நமக்கு வினையாக உருவெடுத்து வருகிறது என்பதிலும் கவனம் கொள்ள வேண்டும். ஆக எந்த நினைப்புமின்றி இங்கு எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து நாம் பயணிக்கும் போது மனம் ஒடுங்கப்பெற்று நம்முள் மௌனத்தின் வாசல் திறந்து பிறவி வினை முடிச்சுக்கள் அவிழ்ந்து இந்த வாழ்வை நம்மால் கடந்துவிட முடியும். இங்கு வாழும் யாவரும் நிம்மதிக்கான வழியை விட ஆசைக்கான வழியை தான் பெரிதும் விரும்பி பயணிப்பதால் அந்த எண்ணங்கள் வினையின் ஊடாக செயல்படுகிறது. நிம்மதியாக வாழ்வதற்கு சிறப்பான தனித்திறமை என்று ஒன்றும் தேவையில்லை. நம்முடைய அவசிய தேவைகளில் மட்டும் ஆர்வம் காட்டினால் போதும். நாம் எளிதாக அதனை அடைந்து எண்ணத்தை கடந்து விடலாம். அதை விடுத்து வேண்டாத ஆசைகளை வளர்த்து பிறர் மீது பொறாமை கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை போர்க்களமல்ல. நாம் இங்கு வினையற்ற வாழ்வை வாழ்ந்துவிட்டு போவதற்கான ஒரு வாய்ப்புத்தான் இந்த வாழ்க்கை. ஆதலின் எதையும் சிந்தித்து சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை விட பிறர் நன்றாக வாழ்கிறார்கள் என்ற எண்ணம் மிகவும் தவறானது. இங்கு எல்லாம் காரண காரியத்துடன் நடக்கிறது. நாமே நம்மை பிறருடன் ஒப்பிட்டு பார்த்து துன்பங்களை வரவேற்று விடக்கூடாது. இங்கு யாராக இருந்தாலும் அவரவரின் வினைக்கேற்பவே எல்லாம் நடக்கிறது. பிரச்சனைகள் இல்லாமல் எவருமே இல்லை. இதனை உணராமல் நம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் குறைகள் சொல்லிக்கொண்டு செயலின் மூலம் உணராமல் வாழ்பவர்கள் நிகழ்காலத்திலும் நிம்மதி அடைவதில்லை. எதிர்காலத்தில் எது கிடைத்தாலும் அதிலும் மகிழ்ச்சி அடைவதில்லை. ஆக நம்முடைய வினை வாழ்வு வேறு, பிறர் வினை வாழ்வு வேறு என்று நமக்கான கடமைகளை சரியாக செய்துவிட்டு பயணப்பட வேண்டும். அதுவே நமக்கான வினையை தீர்க்கும். நாம் நமக்கான கடமையை செய்தும் சில காரணங்களுக்காக சிலர் நம்மீது வெறுப்பினை உமிழ்ந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நமக்கான கடமைகளை செய்து வாழ வேண்டும். ஒருவரின் உண்மையான குணம் அறியாமல் அவர்கள் மீது குற்றம் கற்பிக்கும் எவருமே அந்த சுற்றத்தில் நிராகரிக்கப்படுவார்கள். அதனால் அவர்கள் வெறுப்பு வாழ்வையே வாழ்கிறார்கள். ஆக நாம் அவர்களுக்கு எதிராக பிரதிபலித்து பதில் சொல்லி கொண்டிருக்காமல் எந்த பதட்டமும் அடையாமல் நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும். இந்த வாழ்வில் சிலருக்கு நினைத்த எதுவுமே நடக்காது. ஏனெனில் இந்த பேரண்டம் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மெய்ப்பொருளை அடையும் பொருட்டு வாழ்வை நடத்தும். அப்படியான வினை மூலம் அறிந்தவர்களை இங்கு யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது. மேலும் அவர்களின் மனம், எண்ணம், செயல் எல்லாம் பேரண்டத்தாலே நிறுத்தப்பட்டுவிடும். இந்த பேரண்டம் இயக்கப்படும் மனிதர்களே படைப்பாளிகளாக, ஞானியர்களாக, மகான்களாக இங்கு அவதரிக்கின்றார்கள். இங்கு பலரும் அகத்தே வெறுத்தும் புறத்தே நடித்தும் வாழ்கிறார்கள். மனதில்
தான் என்ற ஆணவ அகந்தையோடு வினை தீர்க்க அமைந்த சுற்றத்தை விரோதியாக பார்க்கும் மனிதர்கள் வினை வாழ்விற்கு வித்திடும் பேதைகள் ஆவர். அதலின் யார் எப்படி இருந்தாலும் நாம் நம்முடைய வினை மூலம் அறிந்து வாழ்வதுதான் சிறப்பு. இங்கு காணும் அனைத்துமே சுயநலத்தின் உச்சம் என்பதை உணர்ந்து இங்குள்ள யாரையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய செயல்களை நாமே செய்தால் வருத்தத்திற்கு இடம் இருக்காது. பிறவி பிணித்தீர்க்கும் நல்ல செயல்களை மேலெடுத்து செல்லும் போது இந்த பேரண்டமே நமக்காக இறங்கி வரும். அதனால் நம் வாழ்வும் அழகாய் மாறும். இந்த வாழ்வை சிறப்பானதாக மாற்றுவதற்கு அதிசயங்கள் நிகழ வேண்டியதில்லை. நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியாக இருந்தாலே போதும், எல்லாம் சரியாக நடக்கும். அதற்கு பலருக்கும் வழியாக இருக்க வேண்டுமே தவிர வழி தருபவர்களாக இருக்கக்கூடாது. யாரிடமும் வெறுப்பை உமிழாமல் நேர்மையான உழைப்பால் பெற்றதை கொண்டு வறுமையில் வாடுவோருக்கு உதவியும், பசித்தோருக்கு உணவு தந்தும், தீங்கிழைத்தோருக்கு மன்னிப்பு வழங்கியும், வேண்டாதவர்களிடம் விலகியும், ஐயமுள்ள இடத்தில் பிரிந்தும், விரக்தியுடைய இடத்தில் சாந்தியையும், இருள் சூழ்ந்துள்ள இடத்தில் ஒளியையும் தரும் நல்ல மனிதராக அன்பும் கருணையும் கொண்டு வாழும்போது நமக்கு நடக்க வேண்டியதை இந்த பேரண்டமே அழகாக நடத்தி தரும் என்பதுதான் சத்தியம். அதாவது 100 குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும். எது எப்போது நடக்க வேண்டுமோ அப்போது பிறர் வியக்கும்படி சிறப்பாக நடக்கும். ஆக நமக்கு மிகப்பெரிய அடிகள், வலிகள், சோதனைகள், இழப்புக்கள் வந்தாலும் நாம் தாங்கிக் கொண்டு பயணப்பட வேண்டும். எல்லோரும் இங்கு வருவார்கள், செல்வார்கள் என்று யாரிடமும் எந்த எதிர்பார்ப்புகள் வைக்காமல் நிகழ்வில் நிலைக்க வேண்டும். யாருக்கும் எதிர்வினையாற்றாமல் நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். அப்போது நமக்கு நடக்கக்கூடிய அனைத்தும் தரமாகவும் சரியாகவும் நடக்கும். இங்கு நாம் பேசி உணர்த்துவதை விட காலம் உணர்த்துவதுதான் சிறப்பாக இருக்கும். இந்த காலம் முடிவு செய்தால்தான் நாம் மெய்ப்பொருளையே அடைய முடியும். அப்படி பயணப்படும் போது வினையை வாங்கி செல்வதற்கென்றே குறைகள் சொல்லவும் விமர்சனம் செய்யவும் சிலர் வருவார்கள். அது அவர்கள் செயல் அல்ல, அது அவர்களின் பிறவி சாபம். அது வினை தீர்க்கும் செயல் என்று கடந்துவிட வேண்டும். இப்படி எதையுமே வினை மூலம் அறிந்து அதனை பெரிதாக்காமல் பயணப்பட்டு விட்டால் போதும், இந்த வாழ்வு சிறக்கும். இங்கு யார் எப்படியாயினும் நம்முடைய இலக்கு என்பது பற்றுக்களை நீக்கி பிறவி பிணியில் விடுபடுவது என்பதை உணர்ந்து நாம் நம்மை சார்ந்துதான் வாழ வேண்டும். இங்கு நாம் செய்த அனைத்துமே நமக்கு திரும்ப வரும் என்ற அச்சத்துடன் கவனமாக எந்த செயலையும் செய்ய வேண்டும். புண்ணியத்தை எதிர்நோக்கி எதையும் செய்யக்கூடாது. பிறர் பாதிக்கும் செயலை செய்யக்கூடாது. இங்கு நமக்கு பாவமும் வேண்டாம், புண்ணியமும் வேண்டாம் என்று எந்த கணக்கும் வைக்காமல் நம்மால் இயன்ற அளவிற்கு இல்லாத இடத்தில் தனித்து நின்றே தான தருமங்களை செய்வோம். யார் பகையாக நினைத்தாலும், நம்பிக்கை துரோகங்கள் செய்தாலும், எதை நாம் இழந்தாலும் எதிர்வினை ஆற்றாமல், பிறர் பொருளை அபகரித்து வினையை தேடாமல் நாம் பெற்றதில் தருமம் செய்து கருமத்தை தீர்ப்போம். இந்த பொருளற்ற வாழ்வில் மெய்ப்பொருளை பற்றுவோம். மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வோம். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க, போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள். இட்ஸ் an excellent magazine. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.